பாட்டிமா எப்பவும் போல ஒரே மாதிரியான மூவி பார்க்காம கொஞ்சம் டிஃபரெண்டா நீங்க ட்ரை பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த மூவியை நீங்க கட்டாயமா பாருங்க. இந்த மூவியோட டைட்டில் என்ன அப்படின்றத நான் உங்களுக்கு ஃபைனலா சொல்றேன். அண்ட் இந்த மூவில பாத்தீங்கன்னா ஒரு பெரிய வீடு, அந்த பெரிய வீட்டுக்குள்ள ஒரு பெரிய டாய் ஹவுஸ், அதுக்குள்ள ஸ்மித் ஃபேமிலி, அவங்களுக்கு வந்து ஏத்தேன் அப்படின்ற ஒரு பையன், இந்த ஃபேமிலியை பாதுகாத்துட்டு வர்றவ தான் நம்மளுடைய ஈவி. இந்த பொண்ணு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் அந்த டாய் ஹவுஸ் ஸ்மித் ஃபேமிலி எப்படி இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு திறந்து பார்க்கும் போதெல்லாம் அங்க ஒவ்வொரு மாற்றங்கள் இருக்குது. ஸ்மித் ஃபேமிலி எதனாலேயே பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்றது அவளுக்கு தெரிய வருது. அதை பார்த்துட்டு அவ இந்த ஸ்மித் ஃபேமிலியை எப்படியாவது காப்பாற்றணும், ஆனா என்ன நடக்குதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பொம்மைகள் அங்க வாங்கி வைக்கிறா. போலீஸ் பொம்மை, பிரீஸ்ட் பொம்மைன்னு சொல்லிட்டு. ஆனா அது எல்லாமே தலை துண்டிக்கப்பட்ட நிலையில கழுத்துல பிளட்டோட பாடி மட்டும்தான் கிடக்குது. இவளுக்கு அதை பார்த்துட்டு ரொம்பவே ஷாக்குடு. உடனே இவ என்ன பண்ணுனா உள்ளக்க என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு சுத்தி சுத்தி தேடி பார்த்தா அங்க மிரர்ல ஒரு தலை மட்டும் தெரிஞ்சிச்சு. அப்ப இதுதான் இவ்வளவுக்கும் காரணமா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்மித் ஃபேமிலியை எப்படியாவது காப்பாத்தணும்னு ட்ரை பண்ணனா, ஆனா கடைசியில் ஸ்மித் ஃபேமிலி அங்க க்ளோஸ் ஆயிருச்சு. அதுக்கப்புறம் ஏத்தனையாவது காப்பாத்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கும் போது ஏத்தேனை கூப்பிட்டு அங்க பார்த்தா ஏத்தேனுடைய பாடியில வேற ஒரு தலை, ஏத்தேனுடைய தலையை காணும். அதுக்கப்புறமா அவளுக்கு வந்த கோபத்துல அந்த தலையை திருக்கி அவ கட்டில கடையில தூக்கி வீசிட்டா. உடனே கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த தலையை போயிட்டு அவ பார்த்தா அது ஜைஜாண்டிக்கா இவ்வளவு பெரிய தலையா இருக்கு. ஆனா அவ கொஞ்சம் கூட அதுக்கு அசராம பயப்படாம அதை திருப்பி எடுத்துட்டு வந்து டாய் ஹவுஸ்க்குள்ள வச்சுட்டு அப்பா எனக்கு இந்த டாய் ஹவுஸ் வேண்டாம், அதை வித்துருங்க அப்படின்னு சொல்லிட்டா. உடனே அவங்க அப்பாவும் ஒரு பாட்டி மாட்டை கொண்டு போய் அதை விற்கிறாங்க. அவங்க என்னமோ ஆஸ்கார் அவார்டு வாங்கின மாதிரி ஒரு சந்தோஷத்துல தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஆனா அதுக்கப்புறம் தான் அங்க வந்து பெரிய ட்விஸ்டே காத்திருக்கு. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா பாட்டிமா டாய் ஹவுஸ திறக்குறாங்க. அந்த டைம்ல அந்த தலை சடனா இப்படி ரொட்டேட் ஆச்சு. அதை கொஞ்சம் கூட கண்டுக்கிடாம ஈவி மூவ்டு, பாட்டிமா ஷாக்குடு, தலை ராக்குடு. சோ இதுதான் இந்த மூவியோட மெயின் ஸ்டோரி. இந்த மூவியோட கிளைமாக்ஸ் நீங்க என்னன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த மூவியோட டைட்டில் ஹெட் ஆஃப் தி ஹவுஸ். இதை பார்த்துட்டு வந்து மூவி எப்படி இருந்துச்சு அப்படின்றத மறக்காம என்னோட ஷேர் பண்ணுங்க. அண்ட் வீடியோக்கு லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.